Taste the Daily. வார்த்தைக்கு வார்த்தை மத்திய அரசை ஒன்றிய அரசு என ஸ்டாலின் விமர்சித்தும் மத்திய அரசுக்கு ஆதரவாக திமுக எம்பியும் வழக்கறிஞர் பிரிவு செயலாளருமான வில்சன் வாதிட்டு வருவதும் திமுக புலியா இல்லை பூனையா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். திருப்பூரைச் சேர்ந்த பொன்முடி முத்துசாமி என்பவர் சசூரி கல்வி நிறுவனங்கள் நடத்தி வருகிறார். இந்த நிலையில் பள்ளிக்கல்லூரி பேருந்துகளுக்கு ஒரே மாதிரியான சுங்கச்சாவடி சலுகை கட்டணம் இருக்க வேண்டும் என்று மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இதற்கு நீதிமன்றம் பள்ளி பேருந்துகளுக்கு சலுகை கட்டணம் பொருந்தும் என்று உத்தரவிட்ட நிலையில் இந்த வழக்கில் ஆஜரான திமுக வழக்கறிஞர் பிரிவு செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன் மத்திய அரசுக்கு ஆதரவாக மோட்டார் வாகன சட்ட அரசாணைக்கு இது முரணானது என வாதிட்டுள்ளார். இந்த நிலையில் ஸ்டாலின் பள்ளிக்கல்லூரி பேருந்துகளுக்கு சுங்கச்சாவடி கட்டணம் வசூலிக்க கூடாது என கூறியதாகவும் அவருடைய வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் வில்சன் இது மோட்டார் வாகன சட்டத்திற்கு எதிரானது என வாதாடியது திமுகவின் இரட்டை வேடம் அம்பலமாகியுள்ளது. ஸ்டாலின் மத்திய அரசுக்கு எதிரான அரசியல் நிலைப்பாட்டை பொதுவெளியில் முன்வைத்து வரக்கூடிய நிலையில் திமுக வழக்கறிஞர் வில்சன் மத்திய அரசின் சட்டங்களை ஆதரித்து நீதிமன்றங்களில் வாதிடுவது திமுகவின் கள்ளத்தனத்தை வெளிப்படுத்தியுள்ளது. இதுபோன்ற பச்சோந்தித்தனமான நிலைப்பாடு திமுகவிற்கு எப்போதும் கைவந்த கலை என்பது மீண்டும் மீண்டும் நிரூபணமாகியுள்ளது.